உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆடி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்க செவ்வாய்க்கிழமை. திரையோதசி திதி அன்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 அன்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சீமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமா நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்க தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமா சொன்ன மாசம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாசம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்ப மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் இன்றைக்கு சிம்ம ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு இன்னைக்கு தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல அமோகமா அற்புதமா போகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 3/10க்குரிய சுக்கிரன் தசம தொழில் ஸ்தானத்தில், தசம கேந்திர தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம்.
தசம கேந்திர தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானம், பதவி உயர்வு ஸ்தானம், காசுபணம் கொட்டக்கூடிய யோகம், செல்வ யோகம், பொன் பொருள் செல்வ யோகம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியான பல செல்வங்களை கொட்டி தருகின்ற, பல பதவி யோகத்தை கொட்டி தருகின்ற, பல வாகன யோகத்தை கொட்டி தருகின்ற, திருமண யோகத்தை தருகின்ற அந்த சுக்கிரன், சகல சுகபோக வாழ்வை அள்ளி தருகின்ற சுக்கிரன் தசம கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கின்றது. சிறப்பான யோகம். என்ன யாராச்சும் ஒருத்தரால், அதாவது இந்த பூமி, இனம், தாய், அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதாவது உடல்நிலை பாதிப்போ, இல்லை பூமி சம்பந்தப்பட்ட இடங்கள் ஏதோ ஒரு பாதிப்போ, அதே மாதிரி நமக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளால், இல்லை தந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழிலில் நல்லா இருக்கு, தொழில் இருக்குது, உத்தியோகம், நல்ல வருமானங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இடம், வீடு சம்பந்தப்பட்டது, தாய் உடல்நலம், தந்தை உடல்நலம், இதெல்லாம் கொஞ்சம் போக்குவரத்துகளில், வாகன போக்குவரத்து, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த ஜூலை முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நல்ல யோக பலன்கள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? கவனமாக இருக்க வேண்டியது கவனமாக இருக்கணும். உடல்நல சுகாதாரத்தில் கொஞ்சம் கவனத்தை அக்கறை எடுத்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? எல்லாமே நல்லதாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சில பாதிப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன, வெற்றி ஸ்தானத்தில் சிவராஜயோகத்தில், அதாவது சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் சிவராஜயோகத்தில் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் குருவும், அதாவது சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனும், உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றி. தொழில் வெற்றி, வருமான வெற்றி, பதவி உயர்வு. 16 இடம் சாதாரண இடம் கிடையாது. எல்லா வித முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் குருவும் சூரியனும் இருப்பது அற்புதமான யோகம். சரிங்களா? பார்ப்போம், வர்றது வரட்டும், பார்ப்போம். வரக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி. ஏன்னா இந்த 8/6 தான் இந்த செவ்வாய் சிம்மத்துக்கு வந்திருக்கு. 8/6 கும்பத்தில் சனி ராகு இருக்கு. அதாவது நம்முடைய சித்தர்கள் முனிவர் சொன்ன முறைப்படி கும்பத்தில் தான் சனி ராகு இருக்கு. இந்த சனி ராகு சேர்ந்து 8/6 சிம்மத்துக்கு வந்த செவ்வாயும் கேது சேர்ந்து சனி ராகு பார்க்கும்போது அந்த அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்டு இந்த காரணங்களாக தான். அப்ப சனி பகவான் மீனத்தில் இருக்காருன்னு சொன்னா அது நடக்க போறதில்லை. கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ராகும் சேர்ந்து, சனி ராகு ஒரே நட்சத்திரத்தில் அஷ்டமனம் இருக்காங்க. சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில், கேது நட்சத்திரத்தில், கேது சூரியனோட நட்சத்திரம், சூரியன் ஆகாய விமானத்துக்கு சம்பந்தப்பட்டவர். ஆகவேதான் இந்த செவ்வாய் பயிற்சியாகும் பொழுது, பயிற்சியாய் சிம்மத்தில் இருக்கும் பொழுது சனி ராகால் பார்க்கப்பட்டு, மேலும் கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில், அதாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருப்பதனாலும் இந்த விமானம் சம்பந்தப்பட்ட விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரி, இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக எந்த பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கிறார், பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கு. அந்த பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பதை அவர் தான் எழுதப்பட்டது. உலகத்தில் அத்தனை பேருக்கு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனா எழுதப்பட்டது தான். அவர்
எழுதிய தலையெழுத்தை அந்த முறைப்படி கணித்தால் கண்டிப்பாக சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நடக்கல அப்படின்னா நம்ம கணிச்சு சொல்றதுதான் தப்பு இருக்கு. சொன்னது நடக்கலைன்னா கணிச்சு சொல்றது தவறு. அப்ப அந்த தவறு வரக்கூடாது. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வேலை, தொழில், கல்யாணம், எந்த பாதிப்பு இருந்தாலும், புத்திர பாய்க்க, கணவனுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமா பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி, சித்தர்கள் முனிவர்கள் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.